ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு தான் வந்திருக்கேன். இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொன்னால் போதுமா? கண்டிப்பாக பத்தாது. சரி, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா நம்ம கதையுடைய டைட்டில் அல்லது டாப்பிக்கை கொஞ்ச நேரம் பார்க்கணும். ஏன்னா இந்த 10 நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான டைமாக இருக்கும். அந்த 10 நிமிஷத்தை நீங்கள் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நான் அதை சொதப்பிடக்கூடாது. சரி, அது என்ன மாதிரியான கதை அப்படின்றத ஒரு சிம்பிளாகவும் ஷார்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். என்னென்னா, நம்ம கதையில் சுமார் 2 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கணவன், மனைவி. எதிர்த்தரப்பு யார்? மனைவியோட அம்மா, அப்பா, 2 பேர். ஓகேங்களா? மொத்தம் நம்ம கதையில் 4 பேர் இருக்காங்க. சரி, இப்போ இந்த பொண்ணும் பையனும் ஃபஸ்ட்டு லவ் பண்ணிகிட்ருக்காங்க. லவ் பண்ணி வீட்டில் தெரியுது. அது பெரிய பிரச்சனையாகுது 2 பேர் வீட்லேயும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மாமியார் வீட்டுக்கும் இந்த அதாவது அம்மாவுக்கும் பொண்ணு, அப்பா 3 பேருக்கு செம்ம சண்டை நடக்குது. இந்த பையன் வேணான்ட்டு. ஆனால் போகிற போக்கில் இந்த பையன்தான் வேணும்ன்ட்டு அத்தை சொல்கிறாங்க. இதில் தான் ட்விஸ்ட்டு காத்திருக்கு. ஆனால் அவங்க வேறு ஒரு யோசனையில் பையன் நல்ல பையன் சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்களுக்கும் நம்ம மருமகனுக்கும் என்ன உறவு நடந்தது, என்னனால இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்டு என்ன நடந்தது, அப்படியாப்பட்ட ஒரு கதை தான். இந்த கதை பார்ட் 2வும் இருக்குது, கண்டினியூவாக ஆகும். ஸோ இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதையில் நான் சொன்ன மாதிரி சுமார் 4 பேர். ஒரு பொண்ணு, அப்பா, அம்மா. இதில் 3 பேரும் எதிர்த்தரப்பில் நம்ம மாப்பிள்ளை. நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணும் காலேஜில் படிக்கும்போது லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது, சரி இவங்க நமக்கு தூரத்து சொந்தம் தான், நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு. ஆனாலும் நம்ம மாப்பிள்ளை பொண்ணு வீட்டில் இதை ஒத்துக்கவே இல்லை. சரி, இவ்வளோ சண்டைகள் சச்சரவுகளை மீறியும் 2 பேரும் கல்யாணமும் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி அன்றைக்கி எல்லாம் சந்தோஷமாக முடியுது. ஆனால் கல்யாணத்துக்கே நிறைய சண்டைகள் நடக்குது. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இதுவாகவும் போயிட்டுருந்த மாப்பிள்ளை இந்த சண்டைகளை பார்த்து கல்யாணமே வேணான்ற மாதிரி லாஸ்ட் நேரத்தில் யோசிக்கிறாரு. நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி யோசிக்கிறாரு, இவங்க ஃபேமிலி நமக்கு செட் ஆகாது போல், இவங்க நிறைய நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுட்ருப்பாங்க போல், இவங்க கட்டுப்பாட்டில் நம்மளை வாழ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மாப்பிள்ளை ரொம்ப கவலைப்படுறாரு. சரி, இப்படி கவலைப்பட்டவங்க வேறு என்ன பண்ணுறது, நம்ம வாழ்ந்து தானே ஆகணும், என்னடாண்டா பண்ணுறதுன்ற மாதிரி ரொம்ப யோசிக்கிறாரு. யோசிச்சா என்ன பண்ணுறது, சரி பார்த்துக்கலாம், நம்ம வாழ்த்து தான் ஆகணுன்ட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. கல்யாணம் இன்றைக்கி நைட்டு நடக்குது. கல்யாணம் பகலில் நடக்குது, விஷயங்கள் நைட்டில் நடக்குது. ஓகேங்களா? சரி, நடந்துச்சு. ஓகே, நடந்ததுக்கப்புறம் அவர் வெளில அன்றைக்கி காலையில் வராரு. அப்போ தான் காத்திருக்கு ஷாக்கு. அவரை வீட்டோட மாப்பிள்ளையே இருக்க சொல்கிறாங்க. அந்த நேரம் மாப்பிள்ளைக்கிட்ட போய் சொல்லும்போது தான் மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லும்போது என்னடா இதுன்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. இவ்வளோ நல்லா நம்மகிட்ட பழகிட்டு இப்போ பார்த்தா போகிறேன்றாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். நல்லா பழகிட்டுனா என்ன விதத்தில்? ஒரு பையன் மாதிரி பழகிட்டு, ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. சரி, இப்போ அதுக்கப்புறம் பொண்ணும் பையனும் ஊருக்கு வெளியூர் போகிறாங்க அவங்களோட வேலை விஷயமா. சரி, அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு ஒரு நாள் வராங்க. வரும்போது தான் அவங்க, அதாவது மாப்பிள்ளையும் பொண்ணும் சந்தோஷமாக இருக்கிறத மாமியார் சைட்லேருந்து பார்த்துடுறாங்க. இப்படி பார்க்கும்போது மாமியாருக்கு ஒரு ஆசை ஏற்படுது. ஏன்னா அவங்க கணவர் அவங்களுக்கு எந்த வகையிலும் ஒத்துழைக்கலன்ற ஒரு கடுப்பும் அவங்க மருமக மேலே அவங்களுக்கே ஒரு சின்ன ஆசை வருது. ஆனால் நம்ம மகளுக்கு நம்மளே துரோகம் பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்க இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம ஆசையை நம்மளே குழி தோண்டி புதைச்சிப்போன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. சரி, இப்படி யோசிக்கிறாங்களா? இதே நேரம் அப்போ நம்ம மாப்பிள்ளைக்கும் இந்த பொண்ணுக்கும் சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது தான் மாப்பிள்ளை என்ன யோசிக்கிறான், இதுக்கு மேலே இவ செட் ஆக மாட்டான், நம்ம வேற ஒரு பொண்ணு தேடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஆன்லைன்லேருந்து ஃபோன் எடுத்து சேட் பண்ணி அப்போ பேசிகிட்ருக்கான் ஒரு பொண்ணுக்கிட்ட. இப்படி பேசப்போக ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த பெண்ணை மீட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படுது. அடுத்தது இந்த சைடில் அத்தை என்னன்னா, பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால சந்தோஷம் இல்லைன்றத அவங்களால ஏற்றுக்க முடியல ஒன்று. சரி, என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவங்களும் ஒரு சைடில் ஒரு ஆப்லேருந்து சேட் பண்ணுறாங்க ஒருத்தவங்க கிட்ட. சரி, 2 பேரும் சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதிர்த்தரப்பு அந்த ஆணும் சேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த மாமியாரும் சேட் பண்ணுறாங்களா கரெக்டாக. இப்போ
2 பேரும் சேட்டிங்கில இருக்கும்போது, ஒரு நாள் என்னன்னா, அந்த எதிர் நபர் வந்து என்ன சொல்றாருன்னா, "உன்ட்ட நான் ஃபோன் பேசணும்" அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. அதே மாதிரி இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, "நானும் உன்கிட்ட வீடியோ கால் பேசணும்னு நெனைக்கிறேன். நீ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு எனக்கு கால் பண்ணுன்னு" சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சைட்லேருந்து மெசேஜ் வருது. "நான் ஃப்ரீ ஆயிட்டேன். நீங்க கால் பண்ணலாமான்னு?" கேட்கும்போது, கரெக்ட்டா இவங்க வந்து வெளில வராங்க. மாமியார் வெளில வராங்க. அந்த சைட்ல யாருன்னா, நம்ம மருமகன் வெளில வராரு. இப்ப தான் ட்விஸ்ட்டே காத்திருக்கு. இவ்வளோ நாளா இவங்க மெசேஜ் பண்ணது யாருன்னா, அவங்க மருமகன்கிட்ட. அதே மாரி இவரு யாருக்கு மெசேஜ் பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய மாமியார் கிட்ட. இது 2 பேருக்குமே தெரியாது. வெளில வந்தோனே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஏன்னா, இவங்க இவரு வந்து இவருடைய இவங்களுடைய பொண்ண பத்தி தன்னுடைய அம்மாகிட்டயே வந்து அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு. இவ இப்படி, அப்படி இதுன்ட்டு. அதே மாரி இவங்களும் தன்னுடைய கணவர பத்தியும், எனக்கு வந்து என் மருமகன் மேல ஆசை இருக்கணும். மருமகன்னே தெரியாம அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இப்ப 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு ஷாக் நடக்குது. அப்ப வெளில வந்து அவங்க கேட்குறாங்க, "என்ன மாப்பிள நீங்களா?" அப்படின்ட்டு. இவங்க கேட்குறாங்களா, "அத்தை நீங்களா அத்தை?" அப்படின்ட்டு. மாமியார் அப்ப 2 பேருக்கு ஷாக்கு. "அத்தை மன்னிச்சிடுங்க அத்தைன்னு" மாமியார் கால்ல வந்து மருமகன் விழுறான். அதே மாரி மாமியாரும் ம மருமக கால்ல வந்து விழுறாங்க. சரி இப்படி விழும்போது தான், "என்னாத்த இப்படி உங்க நிலைமை இப்படி இருக்குன்ற" மாரி நம்ம மாப்பிள்ளை கேட்கும்போது தான், "என்ன மாப்பிள உங்க நிலைமை இப்படி இருக்கு எனக்கு தெரியுது. சரி மாப்பிள நம்ம இத ரொம்ப பெருசா எடுத்துக்க வேணாம். என்ன மாப்பிள?" அப்படின்னு கேட்கும்போது, "அத்த நீங்க தான் சொல்லணும். நீங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க போல. நானும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். இவ்வளோ நாளா நம்ம தெரியாம பண்ணியிருக்கோம். பட் பரவால்ல. நீங்க என்னன்னு சொல்லுங்க அத்த. அதுக்கேத்த மாரி நம்ம பண்ணிக்கலாம்னு" கேட்குறம்போது தான், அத்தை சொல்றாங்க, "மாப்பிள எனக்கு வந்து நான் ரொம்ப ஆசையில தான் வந்தேன். ஆனா நீங்களா இருப்பீங்கன்னு நான் நெனைக்கல. ஆனா நான் இதுக்கு முன்னாடி உங்களையே நான் ஆசைப்பட்டுருக்கேன். அன்னைக்கு நான் ஆசைப்பட்டேன். ஆனா கெடைக்கல. இன்னைக்கு எதார்த்தமா நீங்களே கிடைக்கிறீங்கன்னா, இது ஏதோ ஒரு விதின்னு நெனைக்கிறேன். அதனால இது ஒண்ணும் தப்பில்ல. உங்களுக்கு சரின்னா எனக்கும் சரின்ற மாரி அத்தை சொல்றாங்க. அத்தை சொன்னதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற நேரம், அடுத்த நாள் பார்த்தா இவ்வளோ நாள் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்த இந்த மாமியார் வந்து, அவங்க கணவர்கிட்ட அடுத்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமா நடந்துக்கிறாங்க. என்னடா இதுன்ற மாரி அவங்க கணவருக்கே லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சரி இப்படி சந்தேகம் வரும்போது, ஒரு நாள் இவன் வந்து, "இல்ல எனக்கு இது செட் ஆவாதுன்ற" மாரி நம்ம மருமகன் வந்து சொல்றான். அத ஏன் சொல்றான்? ஓகேங்களா? இன்னொன்னு இதுக்கு அடுத்ததா ஒரு கேரக்டர் உள்ள வந்து, அவங்களும் நம்ம மாப்பிள்ளையோட லைஃப்ல இன்வால்வ் ஆகுறாங்க. அது ஏன் ஆவுறாங்க? அது யாரு? அப்படின்ற கதைய தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பார்ட் 2 வீடியோக்காக லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம். சரி, ஃபர்ஸ்ட்டு பார்ட் 2 வந்து என்ன கதைன்றத சிம்பிளா சொல்லிடுறேன். என்னன்னா, இப்ப நம்ம மாமியாரும், மருமகனும் சந்தோஷமா இருக்கிறத வந்து மாமியாருடைய கணவர், அதாவது நம்ம மாப்பிள்ளையோட மாமனார் பார்த்துடுறாரு. அதே மாரி கொஞ்ச நாள்ல இதே விஷயம், அதாவது அதுக்கு அடுத்த 2வது நாளே நம்ம அத்தையோட பொண்ணு, அதாவது நம்ம மாப்பிள்ளையோட மனைவிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம். நன்றி.